கழிச்சு பாருங்க. விநாயகர் அந்த காலத்துல என்ன பண்ண, விநாயகரை வீட்டில் வச்சு கும்பிட்டுட்டு போய் கடல்ல போய் பக்கத்துல குளத்துல கும்பல போட்டு வந்தான். இப்ப தகராறு செய்வதற்காகவே அந்த விநாயகரை தயார் பண்ணி வீதி வீதிக்கு வச்சு, நான் இந்த மசூதி வழியாக தான் போவேன், நான் இந்த சர்ச்சு வழியாக தான் போவேன், விநாயகரை மட்டும் தான் செஞ்சான். இப்ப பெரிய பெரிய விநாயகரை செஞ்சு ரசாயனங்களை பூரா கலந்த விநாயகரை செஞ்சு வம்புல இருக்கிறதுக்கு வைக்கிறான். இதான் சனாதானம். நான் விநாயகரை கும்பிட வேணாம்னு சொல்றோமா? விநாயகர் நல்லா கும்பிடு, நல்லா சாமி கொடு, பொரிய கொடு, அதுக்கு என்ன வேணாலும் பண்ணு. ஆனா ஊர்வலத்துக்கு சர்ச் வழியா போவேன், இந்த இஸ்லாமிய பாய் வீட்டு வழி தான் போவேன், ஆரோக்கியமாயி வீடு இருந்தாலும் அந்த வீட்டு வழி தான் போவேன். தகராறு பண்றதுக்காகவே ஒரு விழாவை ஏற்பாடு பண்றான். பாருங்கன்னா அலர் கோயிலுக்கு அலர் திருவிழா வரும்போது இவ்வளவு போலீஸ் பாதுகாப்பு போடுறோமா? இல்ல. இந்த அவனியாபுரத்துல